ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிளவி வேற. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு கீ எடுப்போம். கீ பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிச்சு வச்சிருக்கோம். அந்த கிளவி திருட்டு கிளவி. ஓகே, பார்க்கலாம் எங்கே இருக்குதுன்னு. ஒரு வாட்டி கூட நான் தோக்கவே மாட்டேன் இதில். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கும். ஒரு வாட்டி தோற்றுருவோன்னா அவன் தான், வேறு பண்ண முடியாது. கேம் ஃபஸ்ட்டு தான் விளாடணும். அந்த கிளவி எங்களுக்கு தான் பிரச்சனை. ஜூஜு தூக்குது. இது ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? வெயிட் பண்ணுங்க, ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கேம் முடிக்கிறது பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் தான் இருக்காது. நம்ம மனசில் வச்சு விளாடணும். விச் கிரை 1 பார்த்தீங்கன்னா போடல, ஒன்று போடணும். அதை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். விச் கிரை 1 பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். இங்கே வர மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மியூசிக் போட்டு கிளம்பி நம்ம தொட்டிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் மூச்சு விடுவாங்க. இந்த பானை வச்சு மண்டையிலே போட்டுருங்க. அப்படியே இந்த கிளவி மட்டும் மேலே வந்துச்சுன்னா நம்ம சுற்றினே தான் இருக்கணும். கீழே போக முடியாது, கேஃபே கூடாது. இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா பார்க்கலாம். இப்போ தான் ஒரு லாக்கர் மாதிரி இருக்குது. ப்ளூ பேட் லாக்கி தேவைப்படணுமா? இங்கே வந்து ஒரு கெனரோட கிராங்க் இருக்குது. வெளியே போனால் இருக்குமா இல்லையா? சரி போவோம். நல்ல வேலை அப்படி போயிடுச்சு. நம்ம பற்றி இப்படி போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு கெனர் இருக்குது. இந்த கெனரில் நம்ம போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு இதை சுற்றணும். பக்கெட் கிடச்சிச்சு. இந்த பக்கெட் வந்து நம்ம கீழே போட்டுடலாம். இங்கே ஒருத்தன ஒரு பாம்பு இருக்குது. இந்த பாம்பு எடுக்க முடியாதான். நம்ம புக்கை பார்க்கலாம். ஓகே, இது மாதிரி சிம்பிள், இந்த மின்னல் சிம்பிள் போட்டால் அடிக்கலாம். இந்த மின்னல் சிம்பிளால் இது மாதிரி ஒரு பாம்பு சிம்பிள் போட்டால் நம்ம இந்த பாம்பை கயிறாக்கிடலாமா? ட்ரை பண்ணலாம். என்னடா இது ஒர்க்காவில்? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். இந்த வாட்டி கரெக்டாக வந்துடணும். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். படம் வந்துருச்சு. இது ஃபஸ்ட் நம்ம இந்த பக்கெட்டை கீழே போட்டுடலாம். ஐயோ, இங்கே பாருங்கள், இந்த கிளவி இங்கே போகுது. வேறு ஏதோ புலம்புது. காது கேட்க ஆரம்பிச்சு. அந்த கேம்ப் செடியெல்லாம் கட் பண்ணிக்கணும். முன்னாடி வாங்க. ஏதோ நாய் கச்ச மாதிரி கத்துது. ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோபார் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு இது இருக்குது, பேப்பர் மாதிரி. இது எடுத்து ஸ்டோரி மாதிரி இருக்குது, பார்க்கலாம். I finally finished the tale of Little Red Riding Hood
But, unfortunately, as with the others, chaos and anarchy soon took over. It's disheartening to witness how the will of the creatures in this world defies my narrative. I must find a way to guide their destinies, otherwise all this hard work will have been for nothing. நம்ம ஹோல் டு ஸ்கிப் கொடுத்துடலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பேப்பர் நம்ம படிக்கணுமா, படித்தா குட் எண்டிங்னு நினைக்கிறேன், தெரியல பார்ப்போம். அப்புறம் இந்த குரோபர் எடுத்து நம்ம இங்கே ஒரு பாத்ரூம் போட்டோம், இந்த பாத்ரூம் அடித்து வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி உள்ள ஏதாவது பொருள் இருக்கா பார்த்தா ஷோல் இருக்கு. வேற உடை பத்தி மேலே போய் தான் கடைக்கு தான் கொடுக்குறேன். ஒரு பேப்பர் பீஸ் இருக்கு, ஒரு புக்கோட பீஸ் இருக்கு. இதை வச்சு நம்ம இந்த சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடி மாதிரி மாற்றலாமா. நான் ஃபஸ்ட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணோம், ஃபஸ்ட்டு இந்த கிளவி போட்டோம். இப்போ டோர் ஓப்பன் பண்ணால் அது எப்போனாலும் வரும், வெளியே வரும். இந்த சைடு இருக்கா இந்த சைடு இருக்கான்னு தெரியல. வெளியே போவோம். போயிடுச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் டோரை. போயிட்டு அந்த பக்கெட்டை வர எடுத்துட்டு வரணும். செம்ம வெயிட்டாக இருக்கு கல். இதே நம்ம உள்ளே எடுத்துட்டு வந்துடலாம் ஒரு சேஃப்டிக்கு. இதை திரும்ப உள்ளே போட்டுடலாம். போயிடலாம். நான் கெட்ட போய் நான் நல்லா பேக் செய்ய சொல்லுங்க. பக்கெட்டை மறுபடியும் அங்கே நிற்கிது.